செஞ்சீங்கன்னா ஒப்போ கோல்டு சோத்துக்கா அப்படின்னா வந்து சதப்பத்தானே நான் காலத்துக்கும் இதுலயே எனக்கு முடிஞ்சிரும் போல இருக்கு. இதுலதான் நான் என்ன ஊத்தி வச்சிருக்கேன். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் மதிய வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்னைக்கு என்ன ஒரு வீடியோ அப்படின்னா, என்ன இருக்கிறது எனக்கு தெரியல. அதனால வந்து ஒரு புதுவிதமான டிஷ் எப்போதுமே நாங்க ட்ரை பண்ணுவோம். எங்க குடும்பம் வந்து இப்படி இருக்கிறதுனால அதுக்கு ஏத்த மாதிரி சமையல் எப்படி பண்ணுவோம் அப்படின்னு சில பல ட்ரிக் எல்லாம் நான் தெரிஞ்சு வச்சிருக்கேன். அதனால அதே போல் சமையல் தான் இன்னைக்கு. ஏற்கனவே வந்து அந்த சாப்பாடு இங்க பாருங்க, ஒரு பானை சாப்பாடு இப்பதான் சமைச்சு வச்சிருக்கேன். அதோட வந்து மீன் குழம்பு வச்சிருக்கேன். நம்ம வீட்டுல வந்து மீன் குழம்பு வச்சு ஒரு வாரம் ஆகுது, அதனால இன்னைக்குதான் வாங்கி போட்டு வச்சிருக்கேன். 4 மீன் 100 ரூபான்னு விட்டாங்க. நாங்க வந்து 150 ரூபாய்க்கு ஒரு 6-7 மீன் வாங்கி பொண்ணு போல குழம்பு வச்சு வச்சிருக்கேன். அது மட்டும் இல்லாம அது கூடவே அதுக்கான சைடிஷ் இங்க பாருங்க, இந்த குட்டி குட்டியா இருக்கும்ல கடல் இறால் தான். இவ்வளவு பெருசுல இறால் இருந்துச்சு. 1 கிலோ 600 ரூபான்னு சொன்னாங்க. வேணாம், அந்த அளவுக்கு நம்ம இறால் சாப்பிடணும்னு அவசியம் கிடையாது. இந்த இறால் ரொம்ப புளிக்கையா இருந்தாலுமே நம்ம கஷ்டப்பட்டு ஆஞ்சு வச்சுப்போம் அப்படின்னு இது வந்து 200 ரூபாய்க்கு வாங்கணும். ஆக மொத்தத்துல 350 ரூபா. இது வந்து அதிகம்தான், என்ன பண்றது, பசங்க இருக்காங்க, அதனால வாங்கிதான் ஆகணும்னு வாங்கியாச்சு. இதை வச்சு என்ன செய்ய போறோம்னா, இந்த இறால் மட்டும் சமைச்சா வந்து நம்ம குடும்பத்துக்கு கண்டிப்பா பத்தாது. அதனால வந்து இப்படி இருக்கிற இத்தனோண்டு இறால எப்படி இப்படி சமைக்கிறேன் அப்படின்னுதான் இன்னைக்கான வீடியோ. சரி, இதுக்கு நான் என்ன வச்சிருக்கேன் அப்படின்னா, இங்க பாருங்க. அது மட்டும் இல்லாம இதை வந்து நீங்க போட்டுக்க சொல்லி என்ன ரொம்ப பாடாப்படுத்தினதுனால இனிமே வந்து சமைக்கும் போது ஷாலை யூஸ் பண்றதா இல்ல. 2 வாங்கின இந்த மாதிரி. ஒண்ணு வந்து எங்க அத்தை கறி துணியை பிடிச்சி துணியை அடுப்புல இறக்குனாங்களா என்னன்னு தெரியல, அது நிறைஞ்ச கறி. அது நானும் போட்டு தேய்ச்சி பார்த்தேன், அது போக மாட்டேங்குது. அதனால எப்போதுமே என்ன பாத்தீங்கன்னா இந்த கலர்ல தான் பாக்கணும். இதுக்கப்புறம் என் புருஷரா ஆர்டர் போட்டாதான் உண்டு. வாங்கி தரீங்களா? சரிப்பா, சரி. அதனால வந்து 2-3 வீடியோக்கு இதே நிலைமையிலதான் நிப்பேன். சரி, இதுக்கு என்னென்ன அரிஞ்சு வச்சிருக்கேன் அப்படின்னா, நம்ம வச்சிருக்க இறால் இருக்கா, அது கூடவே இங்க பாருங்க, எப்படியும் ஒரு 1/4 கிலோ வெங்காயம் இருக்கும். அது வந்து நம்ம சாப்பர்ல அரிஞ்சதுனால ரொம்ப பொடிசா இருக்கு. இதுதான் நம்மளுக்கு வந்து ஏத்ததா இருக்கும். நீங்க தலையெல்லாம் ஆட்ட வேணாம். அதுக்கப்புறம் வந்து பெருஞ்சீரகம் எடுத்து வச்சிருக்கேன். உருளைக்கிழங்கு நிறைய இருந்தா போட்டுக்கலாம், நம்மள்ட்ட இல்ல. அதனால வந்து ஒரு 3 குட்டி உருளைக்கிழங்கு இருந்துச்சு, அதை மட்டும்தான் போட்டிருக்கேன். அதுக்கப்புறமா ஒரு 4 தக்காளியும் சாப் பண்ணி வச்சிருக்கேன். அவ்வளவுதான். இதுக்கு முக்கியமான ஒண்ணு வேணும். கொல்லைக்கு வாங்க. ஓடு ஓடு ஓடு. இங்க பாருங்க, அந்த இறால் தொக்குக்கு மிக முக்கியமான ஒண்ணு நம்ம மரத்துல இருக்கிற முருங்கைக்காய். இதுதான். இதை போட்டு நான் ஒரு தொக்கு செய்வேன். அது வந்து ரொம்ப ருசியா இருக்கும். அது ரசம் வச்சுட்டு நீங்க இந்த தொக்கு செஞ்சீங்கன்னா ஒப்போ கோல்டு அது வந்து ரசம் வச்சுட்டு நீங்க இந்த தொக்கு செஞ்சீங்கன்னா உங்களுக்கு ஏகபோகமா சாப்பாடு இறங்கும். நம்ம இப்ப வந்து இதை பறிச்சுக்கலாம். எங்க முருங்கைக்காய் காணோம்? முத்துனதுதான் ஒண்ணு இருக்கும் போல இருக்கே. பிஞ்சு சோத்துக்காய் மாதிரிதான் இருக்கும். சோத்துக்காய் அப்படின்னா வந்து சதப்பத்தான காய், அதுதான் சோத்துக்காய் அப்படின்னு சொல்லுவோம். இதை வச்சுதான் அண்டிக்கணும். இந்த முரட்டு காயா இருக்கு. அவ்வளவுதான், 2 காய் தான் இருக்கு. வேற ஏதாவது இருக்கான்னு பாருங்க. பாம்பா என்னமோ கத்துது. இங்க பாருங்க எவ்வளவு பெருசு இருக்கு. இது வந்து காய் இப்படி பெருத்ததுனால இந்த நீட்டு குறைஞ்சிருச்சு. இல்லைன்னா வந்து நம்ம வீட்டு காய் வந்து நல்லா நீட்டா இருக்கும். சரி, இதை போய் தோலெல்லாம் அப்படியே சீவிட்டு டக்குனு இப்படி வேலையை பார்ப்போம். எட்டக்கப்போ இதுங்க தொல்லை தாங்க முடியல. டெய்லி இந்த அடுப்பு நிறைய கழுவி விட வேண்டியதா இருக்கு. இங்க நிழலா இருக்கிறதுனால, அதுவும் கீத்து போட்டு கட்டியிருந்ததுனால வாத்துல இருந்து வான்கோழில இருந்து எல்லாத்துக்கும் இங்கதான் உறக்கம். அதுலயும் ஏதாவது பண்ணி வச்சுட்டு போயிருதா, நான் தான் அலசி விடணும். சரி, இப்ப வந்து ஃபர்ஸ்ட் நம்ம வந்து அடுப்பை பத்த வச்சுக்கோம். என்ன லைட்டு போயிட்டா? இல்ல, அடுப்பை பத்த வச்சாச்சு. இது அப்படியே இருக்கட்டும். அது பத்த வைக்கிறதுக்குள்ள இதை வந்து கட் பண்ணிப்போம். சில பேர் வந்து நீங்க வந்து டைமிங் வச்சு எங்களுக்கு சமைச்சு காட்டுங்க இலக்கியா அப்படின்னு சொல்றீங்க. கண்டிப்பா வாங்கி கடிகாரத்தெல்லாம் தூக்கிட்டு வந்து இங்க வச்சுக்க முடியாது. நம்ம இந்த இது டைமர் இருக்கும்ல, ஃபர்ஸ்ட் வந்து எண்ணெய் சட்டி காஞ்சிருச்சு, எண்ணெயை ஊத்திக்கிடுங்க.
ஃபர்ஸ்ட் வந்து வாங்கி என் புருஷர் தான் வாங்கி தர மாட்டாரு. ஃபர்ஸ்ட் வந்து நான் கொஞ்சம் எங்க எல்லா இடத்துலயும் ரேட்டு கூட தான்ப்பா இருக்கு. ஒரு எண்ணெய் பாட்டிலுக்கு ரேட்டு கூட இருக்குன்னு இந்த டப்பாவிலேயே நான் காலத்துக்கும் இதுலயே எனக்கு முடிஞ்சிரும் போல இருக்கு. இதுலதான் நான் எண்ணெய் ஊத்தி வச்சுக்கிறேன். சரி ஓகே, எண்ணெய் ஃபர்ஸ்ட் ஊத்தியாச்சு. கொஞ்சம் நான் அதிகமா தான் ஊத்திருக்கேன். இதுல வந்து இந்த நம்ம தண்ணி எல்லாம் அந்த அளவுக்கு ஊத்தப்படுறது கிடையாது. தண்ணி ஊத்துவோம்னா இருந்தாலும் ரொம்ப குழம்பு மாதிரி வைக்கலையா, அதனால கொஞ்சம் அதிகமா ஊத்திட்டேன். எண்ணெய் காஞ்சதுக்கு அப்புறம் நம்ம பெருஞ்சீரகம் இருக்குல்ல, சோம்பு, அதை போடும். பட்டையா, சரி, வெங்காயம் வாசனைக்காக சாப்பிடக்கூடாது, ருசிக்காக சாப்பிடணும். இது நல்லா வதங்கட்டும். அதுக்கு முன்னாடி நம்ம வந்து உப்பு சேர்த்துக்கலாம். கல்லுப்பு கொஞ்சமா சேர்த்துக்கலாம். நானும் மறைச்சுக்கிறேன், காத்து அடிக்கட்டுங்க. இந்த கிச்சனுக்கு பக்கத்திலேயே காத்தோட்டமா இருக்கணும். இங்க கதவு வச்சது, காத்து திறந்தா போதும். காத்து சும்மா அல்லது நல்லது காரணம் எங்களை தூக்கிட்டு போய் மாடியில உட்கார வச்சிரும் போல இருக்கு. ஆனா வந்து அடுப்பு எரிய மாட்டேங்குது. அதெல்லாம் அப்பப்ப சாத்தி வச்சுக்கிறோம். வேர்க்குது, திறந்தும் வைக்க முடியல, மூடவும் இல்லை. சரி, இது அப்படியே இருக்கட்டும். இப்ப வந்து நம்ம முருங்கைக்காயெல்லாம் இது பண்ணிப்போம். இங்கதானே நின்னுக்கணும் போல இருக்கு. அடுப்பு எரியாது இல்லைன்னா, அதனால அப்படி நின்னுக்கிறேன். சில முருங்கைக்காய் வந்து ஒரு மாதிரி கலர்ல இருக்கும் பாருங்க, அப்படியே கரட்டு காய் மாதிரி இருக்கும். அது வந்து தோல் சீவாம போட்டீங்கன்னா உங்களுக்கு கசப்பு ஏறுற மாதிரி இருக்கும். அதனால லைட்டா அந்த மாதிரி தோலை இப்படி சுரண்டிட்டு போட்டா கரெக்டா இருக்கும். இந்த அளவுக்கு இல்ல முட்டை காயெல்லாம் இல்ல, இந்த அளவுக்கு குட்டி குட்டியா கட் பண்ணிப்போம். அதிக பேர் வந்து இது அந்த முழுச்சீத்தாப்பழம் சொன்னேன்னா அதுக்கு வந்து சொல்லியிருந்தீங்க. அதுல வந்து இருக்கிற செங்காய் பதத்தெல்லாம் வந்து பழத்தெல்லாம் வந்து பறிச்சுட்டோம். மீதி இருக்கிறதுலாம் இருக்கு, காய் இருக்கு. ஆனா வந்து காயா இருக்கு, பிஞ்சா இருக்கு. இலையும் அது மெடிசன் தான் அப்படின்னு சொல்லி சில தொழில்கள் கேட்டாங்களா, அதனால அவங்களுக்கு மட்டும் இப்ப அனுப்பி வச்சிருக்கோம். மீதி இருக்கிறதெல்லாம் வந்து கொஞ்சம் பெருக்கட்டும். காய் வேணும்னா செங்காயா வேணும்னா கொஞ்சம் பழம் பெருக்கணும். பெருத்தோன்னா நீங்க கேட்ட உங்களுக்குலாம் கண்டிப்பா நான் முடிஞ்ச அளவுக்கு நான் அனுப்பி விட்டுறேன். கீழே பிளேட்டை வச்சு அறியலாம், அது எடுக்க ஒரு அலுப்பு. அவ்வளவுதான், நல்லா வதக்கியாச்சு. அப்படியே கண்ணாடி பதம் மாதிரி ஓரளவு வதங்கிடுச்சு. இப்போ வந்து நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை சேர்த்துக்கணும். இஞ்சி பூண்டு பேஸ்ட் வேணாம் ஆளுக்கு அப்படின்னு நினைச்சீங்கன்னா பூண்டை கூட போட்டுக்கலாம். இஞ்சி இல்லை, வெஞ்சு வேணாம். அதுக்கப்புறம் வந்து இது கூடவே நமது தக்காளி, இஞ்சி பூண்டையும் தக்காளியும் ஒன்னா சேர்த்து போட்டோம்னா நமக்கு அடி பிடிக்காம இருக்கும். அந்த தக்காளியில உள்ள தண்ணியும் அதுவும் மிக்ஸ் ஆகி அடி பிடிக்காது. அவ்வளவுதான். இது வந்து நல்லா வதங்கட்டும். இது வதங்கணும்னா ஃபர்ஸ்ட் அடுப்பு எரியணும், அதுக்கு வந்து கதவை சாத்தணும். இது வதங்கிக்கிட்டே இருக்கும் போது நம்ம இறாலையும் உருளைக்கிழங்கு அரிஞ்சு வச்சிருக்கோம்ல, அதையும் வந்து இப்ப போடக்கூடாது. ஏன்னா அது ரெண்டும் வந்து சீக்கிரமா வந்துடும். ஃபர்ஸ்ட் இந்த முருங்கைக்காய் வச்சிருக்கோம்ல, இதை போட்டுரும். இது கூட முருங்கைக்காய் பார்க்கதான் பெருசா தெரியுது, ஆனா டேஸ்ட் சூப்பரா இருக்கும். கரைஞ்சிரும். மூடி வைக்க சொல்ல மறந்து விட்டேன். அதனால வந்து நீங்க முருங்கைக்காய் போட்டதுக்கு அப்புறம் மூடி வச்சிருங்க, சிம்ல வச்சு. பாருங்க, ஆஹா, இதுவே நல்ல கமகமன்னு இருக்கு. இதுவே ஒரு தொக்கு தான். தயிர் சாதத்துக்கு நல்லா காரசாரமா இருக்குங்க, சூப்பரா. ஏற்கனவே செஞ்சிருக்கேன். அவ்வளவுதான். இதுல வந்து நம்ம இப்ப என்ன பண்ண போறோம்னா, இது இருக்கு பாருங்க, இது வந்து கறி மசாலா, கரம் மசாலால கறி மசாலான்னு வைக்கும்ல அது, அதுக்கப்புறம் பெப்பர் தூள், ஜீரகத்தூள், காரத்தூள், இதை மட்டும் அப்படியே சேர்த்துப்போம். இது கூட வந்து நம்ம குழம்பு தூளும் சேர்க்கணும், ஆனா இப்ப சேர்க்க கூடாது. இறால்லையுமே தண்ணி இருக்கும், அதனால பார்த்து கொஞ்சமா சேர்த்துக்கணும். பாருங்க, முருங்கைக்காய் வந்து வெந்திருக்கும் இந்த அளவு. இப்ப வந்து நம்ம உருளைக்கிழங்கு இருக்குல்ல, அதை போட்டுப்போம். அடுப்பு வந்து லோலே தான் வச்சிருக்கேன் நானு. நான் ஏன் அதிகபட்சம் லோல வச்சிருக்கேன்னா, நான் வைத்திருப்பது சில்வர் பாத்திரம், அதனால கொஞ்சம் சீக்கிரம் அடி பிடிச்சிரும். அதனால இப்படி வச்சிருக்கேன். இது கூட வந்து நம்ம குழம்பு தூள், நார்மலா எல்லா குழம்புக்கும் போடுவோம்ல, அந்த தூள்.
அப்புறமா நம்ம ஏற்கனவே உப்பு போட்டிருக்கோம், இதுக்கு கொஞ்சமா உப்பு போட்டுப்போம். இறாலு இப்ப போடக்கூடாது. இல்ல கொஞ்சம் கொதிக்கிட்டோம், கொதி வராமலே டேஸ்ட் எப்படி வைக்கிறது. அவ்வளவுதான்ப்பா. கொஞ்ச நேரம் கொதிக்கிட்டும், நம்ம கதவை சாத்தி வச்சுட்டு வெளியில போய் இலைப்பாரிட்டு வருவோம். வாடை கம்மு கம்முன்னு வீசுது. இங்க பாருங்க, தலை தலைன்னு தக்காளி மாதிரி இருக்கு. எடுத்துரும். கரெக்டா இருக்கு. ஆனா வந்து இறால் போட்டா கரெக்டா இருக்காதா என்னன்னு தெரியல. நீங்க பாருங்க, கை நீட்டுங்க, நான் கழுவிடுறேன். ரொம்ப சுத்தக்கார பாப்பா. பொண்ணுதான். நான் வந்து கொஞ்சோண்டு உப்பு போடணும். நான் வந்து இந்த தடவை சால்ட் போட்டுக்கிறேன். ஏன்னா வந்து இறாலுக்கு நம்ம கரெக்டா இருக்கும். அப்பதான் இன்னும் ஒரு தீஞ்ச ஸ்மெல் வருது. இன்னும் கொஞ்சம் வெந்து வந்துருச்சு. அது கூட நம்ம ஃபைனலா வந்து பொடி பொடி இறாலை சேர்த்துப்போம். ஆனா பெரிய இறாலை விட இந்த குட்டி இறால் தான் டேஸ்ட் அதிகம், ருசி டேஸ்ட் அதிகம், ருசி அதிகம்னு சொல்ல வரேன். பெரிய இறாலை விட இந்த குட்டி இறால் தான் வந்து ருசி அவ்வளோ ஒரு அருமையா இருக்கும். ஆயிரத்துக்கு தான் கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். அதெல்லாம் பொருட்படுத்தக்கூடாது. ருசி பசியா சாப்பிடணும்னா அப்படிதான். அதெல்லாம் மலைச்சாரல் மாதிரி தூவி விட்டு. இங்க பாருங்க, நான் ஒண்ணு எடுத்து காட்டுறேன். இப்படியாப்பட்ட ஆளுங்களா நீங்களா அப்படின்னு உங்க மனசுல இது வந்து இது அவங்களுக்கு தெரியாதா? இங்க பாருங்க, இது என்னன்னு தெரியுதா? இது என்னன்னு தெரியுதா? இது வந்து நண்டு போட்ட குட்டிக்கும் குட்டி. இது அது வந்து இருந்துச்சு, ரெண்டு ரெண்டு இருந்துச்சு. அதை கூட நாங்க மிஸ் பண்ணாம அதை போட்டுருணும் அப்படின்ட்டு இதை போட்டுட்டோம். என்ன பண்றது, காக்கா தூக்கிட்டு போறத நம்ம சாப்பிட்டு போயிடலாம். அதனால வந்து நாங்க இதை போட்டுட்டோம். அது வந்து நண்டையும் இறாலையும் சேர்த்து சமைச்சா வந்து அது ஒரு ருசி வேற லெவலா இருக்கும். அது ஒரு நாள் நான் சமைச்சு காட்டுறேன். ரொம்ப சூப்பரா இருக்கும். அதோட ரெண்டோட காம்பினேஷனும் வந்து வேற லெவலா இருக்கும். அதனால ஏதாவது ஒரு பக்கத்துல இருந்து அந்த நறுமணம் வரட்டுமே இத்தனோண்டு இறால் ரெண்டுத்தையும், நண்டு ரெண்டுத்தையும் அதுல போட்டிருக்கோம். அடிக்கும் வாசனை. அவ்வளவுதான், எல்லாத்தையும் போட்டு கிண்ட வேண்டிதான். இத்தனோண்டுன்னு சொல்லுவோம் நம்ம. நான் அப்பதான் போய் அது புதுசா எனக்கு பேச வரல. இத்தனோண்டு இறால இவ்வளவு ஆக்கிட்டேன். அதுதான். இது வந்து கொஞ்சம் ஹைல வச்சுப்போம். ஏன்னா இறால் வந்து தண்ணி விடும். இது தண்ணி விடும் போது இந்த மீதி இருக்கிற இந்த உருளைக்கிழங்கும் முருங்கைக்காவும் வெந்துடும். வேகாததெல்லாம் வெந்து வந்துடும். நல்லா ஹைல வச்சு மிக்ஸ் பண்ணிட்டு அப்படியே இது பண்ணிக்க வேண்டியதான். சமையல் விஷயத்துல எல்லாம் வந்து சோம்பேறித்தனம் படமாட்டேன். என்னென்ன அறியணுமோ அறிஞ்சு வச்சுட்டு டக்கு டக்கு டக்குன்னு சமைச்சிடுவேன். அதிகபட்சம் வந்து எனக்கு நிறைய செய்யணும் சமைக்கணும் அப்படின்னாதான் கொஞ்சம் டைம் எடுக்கும். நான் மட்டும் சமைக்கிறதாண்டா கொஞ்சமா இந்த அளவுக்கு, எனக்கு இது கொஞ்சம் தான், அது பழகிடுச்சு. கொஞ்சமா இந்த அளவுக்கு எல்லாம் சமைக்கணும், சாப்பாடாக்கணும், குழம்பு வைக்கணும் அப்படின்னா 1 மணி நேரத்துக்குள்ளேயே நான் எல்லாத்தையுமே முடிச்சிருவேன். அந்த குழம்பு கூட்டி கொதிக்க வச்சுக்கிட்டு இருக்கும் போதே மீனை ஆஞ்சிட்டு வந்து நான் போட்டுருவேன். அந்த அளவுக்கு டக்கு டக்குன்னு செஞ்சிருவேன். மீன் ஆயிரத்துலயுமே வந்து குயிக்கா செஞ்சிருவேன். அந்த அளவுக்கு சோம்பேறித்தனம் பட்டுலாம் உட்காந்துருக்க மாட்டேன். சரி, இது அப்படியே வேகட்டும். அடுப்பு வந்து ஸ்லோவா வச்சிரும். அப்பதான் வேக கரெக்டா இருக்கும். ஆஃப் பண்ணிட்டேன். அவ்வளவுதான். இது குழம்புன்னு சொல்லலாம், கிரேவின்னு சொல்லலாம். இங்க பாருங்க, சூப்பரா ரெடி ஆயிட்டு டேஸ்ட் அட்டகாசமா இருக்கும். அப்படி பாருங்க. அவ்வளவுதான். எவ்வளோ இருந்தாலும் கொஞ்சம்தான். இதுக்கு வந்து உண்மையா சொல்லணும்னா ரசம் தான் சூப்பர் காம்பினேஷனா இருக்கும். சும்மாவே சாப்பிடலாம். பேச்சு உண்மையா வந்து இதுல என்னத்தை தொட்டுக்கிட்டு சாப்பிடணும்னே தெரியாது. முருங்கைக்காய் இருக்கும், உருளைக்கிழங்குக்கும்,
இறால் இருக்கும், எல்லாமே வந்து டேஸ்டா இருக்கும். அதோட ருசி ரொம்ப நல்லா இருக்கும். கண்டிப்பா இதே போல ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு அப்புறமா வந்து கமெண்ட்ல சொல்லுங்க. ஓகே, அடுத்து ஒரு சூப்பரான vlogல பார்க்கலாம். இந்த மாதிரி வீடியோ பிடிச்சிருக்கா அப்படின்னாலும் அதையும் மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. டாடா.